வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும், குடும்பத்தில் நிம்மதியும், புத்திர விருத்தியும், வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ராசியில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகம்தான். விஷாகம், இப்போ அனுஷம், கேட்டை
ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் இந்த விஷாகம்தான். அனுஷத்தில் ஒரு அனுகிரகம். காஞ்சி மகாபெரிவா பிறந்ததும் அனுஷம்தான். அன்னை மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுஷம். கேட்டை பார்த்திங்கன்னா இந்த புதனுடையது. சித்தர்மார்கள் அதிகமாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, தொழிலில் நல்ல சாதகமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். ஏற்கனவே நடத்திய தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கீங்க, எந்த அளவிற்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுப காரியங்கள் என்பதை விட சுப விரயங்களுக்கு நல்ல பலனை தந்துடும். இடம் மாற்றம், ஊர் மாற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தில் போய் சேர்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்கள் தான். எங்கள் தாத்தா பிறந்த ஊர் அப்படின்வாங்க. அந்த பூர்வீகத்தில் போயிட்டு இவர்கள் வீடு கட்டி வாழ்வதற்கும் மண் வாங்குவதற்கும் அங்கேயே பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அஸ்திவாரம் போடுவீங்க. வீடு பார்த்திங்கன்னா தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும். திருமணம் வயதுடைய பிள்ளைகளுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் சுப விரயமாக பண்ணிவிடுங்க. வீடு கட்டக்கூடியது, மண் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடியது அந்த அமைப்பில் இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மனசங்கடங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதை செலுத்துவது பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னம்னா, இந்த 16 to 20க்குள்ளேயே சொல்லலாம். மனம், குணம், புத்தி பேதலிக்கும். உன்னை பார்க்கும்போது அழகாக தெரியும், நல்லவனாக தெரியும். தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதனுடைய முழுமையான எதிர்மறை ஆற்றல் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒன்று குத்துது குடையுதுன்னு வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இறைவன் கொடுத்த இலக்கை நீங்கள் பயன்படுத்துங்க. படிப்பு, உங்கள் குடும்பம், நல்ல வேலை அமைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தை செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் வெளியே நடக்குது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அது குடும்பத்தில் சொல்கிறது நல்லது. உங்களுடைய பெற்றவங்கள்ட்ட சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லி அதுக்கு சுமூகமாக தீர்வு காணுங்க. மனம் பார்த்திங்கன்னா சஞ்சலிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். படிப்பு போயிடும். அதனால் படிப்பில் கவனத்தை மட்டும் செலுத்துங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரும். வெளியிடம் வெளிநாடு செல்பவர்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும். அதே போல் கடன் வாங்குறீங்கன்னா 1க்கு 1000 முறை யோசித்து வாங்கிறது நல்லது. அடைக்க முடியாமல் போயிடும். அதில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். பங்கு வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.